வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கும் புனித வியாகுல அன்னை ஆலயத்தை தான். தென் தமிழகத்தில் வங்காள விரிகுடா பகுதியில் தூத்துக்குடியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் வேப்பலோடை அப்படிங்கிற ஊருக்கும் வைப்பாருக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம்தான் இந்த சிப்பிக்குளம். சிப்பி வளம் அதிகமாக காணப்பட்டதாலும் நாளடைவில் சிப்பி வளம் மருவி சிப்பிக்குளமாக மாறியதாக சொல்கிறாங்க. அழகான இந்த பகுதியில் மீனவர்கள் மற்றும் பல்வேறு ஜாதி சமய மக்களும் பல ஆண்டுகளாக ஒருமித்த கருத்தோடு சகோதர உறவுடன் வாழ்ந்து வர்றாங்க. சிப்பி குளத்தில் உள்ள மக்களுடைய முதன்மை தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தொழில் தான். சிலர் இங்கிருந்து இலங்கை தீவுக்கும், ஒரு சிலர் சிங்கப்பூர், பினாங்கு, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் தொழிலை முன்னிட்டு போயிருக்கிறாங்க. ஆயிரத்தி 1901 பொறுப்பேற்ற சுதேச குருக்களால இந்த சிப்பிக்குளம் கவனிக்கப்பட்டு வந்திருக்கு. 1903 இந்த பகுதியை பார்வையிட திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு பார்த்தி அவர்கள் வந்தபோது சிப்பிக்குளம் தூய வியாகுல அன்னை ஆலயத்திற்கு அடித்தளமிட்டிருக்கிறார். இந்த ஆலயம் கட்டும் பணி அருட்பணி சிலுவை முத்துநாதரால் 1911 ரூபாய் 7000 செலவுல ஆலய வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. 1915 திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு பெசாந்தியார் ஆண்டகையால் அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மறைமாவட்டத்திலேயே புனித வியாகுல அன்னையின் பாதுகாவலில் ஒப்படைக்கப்பட்ட முதல் ஆலயம் அப்படிங்கிறது இந்த சிப்பிக்குளம் பங்குக்கு ஒரு தனி சிறப்பாகவும் இருக்குது. இந்த ஆலயம் உள்ளூர் கடற்கரை வருவாயை கொண்டும் தூத்துக்குடி ராவ் பகதூர் கயத்தான் வில்லவராயர் நிதி உதவியை கொண்டும் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. 1949 சிப்பிக்குளத்தில் மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் பணி செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. 1975 டிசம்பர்ல பங்கு பணியாளராக இருந்த அருட்பணி ஜி பிரான்சிஸ் அவர்களால் ஆலயத்தின் முன்வாயில் பகுதிக்கு மேல் 2 கோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாதத்துல இரட்டை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. அருட்பணி RS அகஸ்டின் அவர்கள் சிப்பிக்குளத்துல தேர் திருவிழாவிற்கு வித்திட்டு இருக்காரு. தேரில் புனித ஆரோக்கிய அன்னை சுரூபத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அன்னையிலிருந்து செப்டம்பர் மாதத்துல இரட்டை திருவிழாக்கள் இங்க கொண்டாடப்படுதான். நவநாட்களின் இறுதியில் பங்கு திருவிழாவாக புனித வியாகுல அன்னையின் திருவிழாவும், மறுதினம் ஊர் திருவிழாவாக புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவும் தேரோட்டத்தோடு கொண்டாடப்படுது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆலயமானது அருட்பணி சகாயம் பெர்னாண்டோ அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மேதகு ஆயர் இவோன் அம்புராஸ் அவர்களால் 27/12/2017 அன்று அர்ச்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்குன்னு. இந்த ஆலயத்திற்கு நான் புனித வெள்ளி அன்று போயிருந்ததுனால பீடத்தில் இருந்த ஆண்டவருடைய சிறுபங்கள் மற்றும் மற்ற சிறுபங்களை பார்க்க முடியல. ஆனால் பாருங்க, ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் என்ன அருமையான ஒரு கட்டுமானமாக அமைந்திருக்கின்றது. அந்த பீடமே பாருங்க, ஒரு சிப்பி திறந்து அதுக்குள்ள முத்து இருப்பது போல, அந்த முத்திற்கு மேலே ஆண்டவர் இருப்பது போன்ற ஒரு காட்சி அமைப்பை அங்கே பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. நீங்க தூத்துக்குடி பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காம ECR சாலையிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிப்பிக்குளம் கடற்கரை கிராமத்திற்கு வாங்க. புனித வியாகுல அன்னையின் அருளை பெற்றுச் செல்லுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் R. ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.